அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான புதன் நீட்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. பொதுவாகவே ராசியின் அதிபதியான புதன் நீட்சம் பெற்றிருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக பலம் பெறுகிறாருங்க. 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். கேந்திரபத்திய தோஷம் பெற்றவராக பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ஆனால் அந்த பலம் பெறக்கூடிய இடம் தற்போது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட கேந்திரபத்திய தோஷம் இருப்பதால் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. பலம் இழந்த அமைப்பில் இருப்பதை விட மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கை நழுவி சென்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஒவ்வொன்றின் ஒன்றாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையான திட்டங்களை துவங்கக்கூடிய வகையிலும் செயல்படுத்தக்கூடிய வகையிலும் சிறப்பான வளர்ச்சியும் வெற்றி நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. பணி இழந்தவர்கள், பணியை விட்டு சென்றவர்கள், வேறொரு பணியில் இணைய முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்கள் என அனைவருக்குமே சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். எனவே பல வகையான சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் வேதனை, அவமானம், சிக்கல், சிரமம் என்று பல நெருக்கடிகளை தொடர்ந்து சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் இருந்து விலகி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சூரியன் அங்கு உச்சபலம் பெற்றிருக்கிறார். சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் மறைந்த சூரியன் மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைந்த நன்மைகள் கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான புதனும் சூரியனும் இணைந்து அஷ்டமத்தில் இருந்தாலும் இரு கிரகநிலைகளும் ராசிக்கு சகாயமான கிரகநிலைகள் என்பதால் பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே நீர்ச்சத்து நிறைந்த பொருட்களை உணவாக எடுத்துக்கொள்வது சிறந்த நன்மையை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். ஏனென்றால் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தின் அதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் நுழைகிறாருங்க. சுக்கிரன் அதீத பலத்துடன் இந்த வேளையில் பலம் பொருந்திய அமைப்பில் நுழைவதால் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் அற்புதமான நேரமாக மாற்றி கொடுக்கிறார். தொழில் வியாபாரத்தில் தொல்லை தந்த எதிரிகளின் சிக்கல் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், அவமானங்கள், சிக்கல்கள் போன்றவற்றில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதோடு சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்பார்த்த லாபம் உங்களை தேடி வரும். தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி, எதிர்பார்க்கக்கூடிய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களும் அனுகூலமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அனுகூலமாகவும் சாதகமாகவும் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அனுகூலமற்ற நிலை என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சரியான முறையில் கையாண்டு நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக அனுகூலமற்ற பல நிகழ்வுகள் அனுகூலமாக மாறும். நல்ல நிலை உயரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றங்களை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகள் உறுதி செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அற்புதமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு சுபகிரகமான குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார்.
வருகிறார். மற்ற கிரகநிலைகளை விட அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் உன்னதமான அமைப்பில் வலம் வருகிறாருங்க குரு பகவான். எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் அமைப்பு இந்த தருணத்தில் கிடைக்கிறது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். திருமண தடைகள் முற்றிலுமாக விலகும். புனித பயணங்கள் அதிகரிப்பதோடு இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. உத்தியோகத்தில் சலுகைகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பிறருக்கு பொறுப்புகளை வாங்கி கொடுத்து சில சிக்கல்களை சந்தித்து வந்த சூழலில் அதை சரி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடிகளாக இருந்தாலும் குரு பகவான் இந்த வேளையில் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4, 6 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல வகையான சிரமங்களும் நெருக்கடிகளும் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சௌபாகியம் நிறைந்த நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல லாபம் இந்த தருணத்தில் சனி பகவான் சப்தமத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. சப்தம சனி நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறார். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல தர்ம சங்கடமான நிலைகளில் மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சொந்த பந்தங்களிடம் இருக்கக்கூடிய தகராறுகள் இந்த தருணத்தில் சரியாக கையாள முடியும். யாரையும் எதையும் நம்பி செய்ய முடியாத சூழல் இருந்த நிலையில் அதில் நல்ல மாற்றம் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மாறுதல் உண்டு. இனிமை தரக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சில அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு சப்தம சனியால் உண்டு. அதே சமயம் செவ்வாயும் அவருடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. சப்தம செவ்வாயால் தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக லாபஸ்தானத்திலிருந்து வலம் வர போகிறார். ஜென்மம் தனம் என பல இடங்களை அலங்கரிக்கக்கூடிய சந்திரன் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விளக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனின் அமைப்பு சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்துவதோடு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் மேம்படுத்தி கொடுக்கும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த நிலையில் அவற்றிலிருந்து விலகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் யோகம் உறுதியாக கிடைக்கும்.